ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ணோம்னா, நம்ம வீடு நல்லா இருக்கிறதுக்காக ஹோம் டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகிற கிராஃப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரோ பெருசாக கொடுக்காம வாங்க நம்ம கிராஃப்ட்குள்ளே என்ட்ரலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணுமோ எடுத்துக்கலாம், எவ்வளோ பெருசு வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இப்போ காமிக்கிறதுக்காக 2 ஷீட் எடுத்திருக்கேன். என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ரெண்டுமே ஒரே கலர் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பேப்பரில் எத்தனை டைம் இந்த மாதிரி கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நீங்கள் ஈக்குவலாக கிழிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் கைஸ் கிழிக்கணும். கைஸ் இப்போ நம்ம க்ரீன் பேப்பரில் கிழிச்சது டோட்டலாக இத்தனை இது வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு ஒயிட் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும், இல்லைனா கரெக்டாக அந்த இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வராது. இல்லை ஒரு இடத்துல மட்டும் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் எல்லோரும் இதே மாதிரி ஈக்குவல் லென்த்தாக வச்சு பண்ணுங்கள். இப்போ 2 இதுலேயும் ஒவ்வொன்று மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது கீழே வச்சுக்கிட்டு இன்னொரு கலர் தூக்கி இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க கைஸ். இப்படி மட்டும் விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு இதில் கம் போட்டு ஒட்டிடணும். கம் போட்டு ஒட்டலைன்னா உங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்புறம் இது வந்து லூஸாகி வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் கம் போட்டு ஒட்டுறோம். இப்படி ஒட்டியாச்சா கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி இருக்கும் கைஸ் 7 ஷேப்பில். இதை அப்படியே தூக்கி இப்படி போட்டுருணும் கைஸ். இப்போ இதை அப்படியே ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக பண்ணணும் கைஸ். எல்லா ஸ்டெப்பும் இது இந்த பேப்பர் முடிகிற வரைக்கும் இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் பண்ணணும் கைஸ். இதேமாரி கொஞ்சமாக ஈக்குவலாக மடிச்சுட்டே வரணும் கைஸ். இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட்டில் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சோண்டு இருக்கும்போது மட்டும் இந்த இடத்துல கம்மு போட்டு இதை அப்படியே முடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் கைஸ், அதை வச்சு நீங்கள் மடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த லென்த்து கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ இது இப்படி வெட்டிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, இதான் கைஸ் இதோட டெக்கரேஷன். இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா சேம் ப்ராசஸ் தான் கைஸ். அதாவது இந்த பேப்பர் இப்படி வச்சு மேலே மடிச்சுட்டே கொண்டு வரணும் கைஸ். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். மறுபடியும் இதே ஸ்டெப் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு பெருசாக ஒரு இது ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி மடிச்சு விட்ருங்க மீதி எல்லாம். உங்ககிட்ட இருக்க மீதி எல்லா பேப்பரும் இதே மாதிரி மடிச்சு விட்டிங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்கள், ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இதான் கைஸ் இதோட லாஸ்ட் ஒன். இப்போ நம்ம இதை பண்ணலாம். நான் ஒன்று சொல்லணும், அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் இதை பண்ணும்போது கம்மு பண்ணணும். அப்புறம் இது லாஸ்ட் எண்டிங் இருக்கும், அது எல்லா எண்டிங்க்குமே கம்மு போடணும், எல்லா ஸ்டார்டிங்க்கும் கம்மு போடணும். இதை நீங்கள் கம்மு போடலைனாலும் வரும் கைஸ். ஆனால் என்னென்னா அது ஸ்டிஃபாக நிற்காது. அதாவது இப்போ லூஸாகி அவுந்துட்டே வந்துடும் அது. ஸோ இப்படி மடக்கிக்கலாம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் இப்போ இதோட எண்டிங் வந்தாச்சா கைஸ். இப்போ வந்து இதில் கம்மை போட்டு ஒட்டிடணும். அவ்வளோதான். இங்கே கம் போட்டு ஒட்டியாச்சா கைஸ். அவ்வளோதான். இப்போ இது என்னென்னா, ஆல்ரெடி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே இது பண்ணால் நல்லா வராது, ஏன்னா கொஞ்சம் கோணலாக போடும். அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஸ்ப்ளிட் பண்ணதில் ஜாயின் பண்ணிடலாம் கைஸ். இது இதையும் ஜாயின் பண்ணியாச்சு கைஸ். இன்னொன்று கூட நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன், அதை கூட ஜாயின் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ், இங்கே கம்மு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒட்டிக்கலாம். கைஸ் இப்போ நம்ம இதோட லென்த்தை பார்க்க போகிறோம்.
பாருங்க இது இவ்வளோ பெருசாக வருது, இதை விட பெருசாக வருது. ஆனால் இதை கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ இதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஷேப் பண்ணி விளையாடலாம். இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணி கூட உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி போட்டு விளையாடலாம். இந்த மாதிரி கூட மாற்றி விளையாடலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைனுக்காக இந்த மாதிரி கூட வச்சு நிற்க வைக்கலாம் காய்ஸ். ஆனால் இதை நீங்கள் அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணால், வெளியே வாசல் படிக்கு ஏதாவது ரூமுக்கு போகிற டோர் இருக்கும்போது இதை அங்கே மாட்டி நல்லா பெருசாக மாட்டி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து நம்ம வெளியே பர்த்டே அப்போ காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதையே நம்ம செஞ்சு இந்த டோரில் திஸ் வாலில் மாட்டினா கூட அழகாக இருக்கும். கிட்ஸ் இது ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களே செஞ்சது அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதாவது நானே இது செஞ்சேன், இது ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இனிமேல் பர்த்டே வந்தால் நீங்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க, இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ஒட்டிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.